எல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? எல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? வின்னருக்கா? ஓகே. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப லேட்டாக வந்த ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன எதுன்னு விசாரிச்சிருவோமா? யார் அவங்க? கமருதீன். அவர் இல்லை. பாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நிறைய இமோஷன்ஸ் வந்து டாப் ஆஃப் த மைண்டில் இருக்குது. சோகம், வருத்தம், சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்குது சார். ஐம் லைக் ஹாப்பி தட் ஐம் பேக். ஓகே. இங்கே என்ன நடந்திருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும் தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு தான் கம்முறுதின்னு நாங்கள் கூப்பிட்டோம், அதுக்கு தான் பார்வையும் கூப்பிட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஒன்று தான். தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லுங்கள் பாரு, உங்களுக்கு இந்த பிக் பாஸ் அனுபவம் எப்படி இருந்தது? சார், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீட்டில் வந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், காதலிச்சிருக்கேன், எல்லா இமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன். எனக்கு வந்து கோவம் நிறையா பட்டிருக்கேன் சார் அந்த வீட்டில். அண்ட் கோவம் நிறையா பட்டிருக்கேன் வீட்டில். அது நாங்கள் நல்லாவே பார்த்துருக்கோம். சண்டை நிறையா போட்டிருக்கேன். ஆமாம், நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்தோம். ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்ற அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் சார். அது பண்ணது வந்து சாண்ட்ரா. முதல்ல சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முந்தின வீக்கில் எல்லாரும் அந்த வீட்டில் என்னை வேண்டான்னு சொன்னப்போ என்னை ஓடி வந்து வேணும்னு சொல்லி அழுதுட்டு கட்டி பிடிச்சது பாரு. ஆனால் அவள் வீட்டு விட்டு வெளியில் போகும்போது தனியாக கேட்டு முன்னாடி நின்னது அந்த ஏவியில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் போயிருக்கணும், கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அப்போ விட்ட ஹக்கு இப்போ கொடுக்குறேன். நிஜமாலே அங்கே கேட் கிட்ட வந்து போயிட்டேன் சார். போயிட்டு நான் அந்த நேரத்தில் எனக்கு தோணுனது ஒன்று தான், இத்தனை நாட்கள் இந்த வீட்டில் இருந்திருக்கோமேன்னு அந்த வீட்டை தான் சார் நான் வந்து பார்த்தேன். எனக்கு என்னென்னா, நிறைய பேர் நிறைய நேரங்களில் இருந்திருக்காங்க. பட் தென் நான் என்றைக்குமே அந்த வீட்டில் நானாக இருந்திருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் தனிமையை நிறைய நேரத்தில் அனுபவிச்சிருக்கேன் அந்த வீட்டில். ஸோ எனக்கு யாரும் வரலை அப்படின்ற அந்த தாட்லாம் என் மைண்டில் தோணவே இல்லை சார். ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் தட் ஹவுஸ். ஓகே, இந்த வீட்டில் இவ்வளோ நாட்கள் இருந்த அந்த மெமரிஸ் மட்டும்தான் அப்படியே போயிட்டே இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் சார். நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதும் உங்களோட ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். அழகு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் போகலாம், போய் உட்காந்துக்கலாம் ப்ளீஸ். தேங்க்யூ. வெல்கம் பாரு. தேங்க்யூ ஸோ சார். ஒரே ஒரு விஷயம் சார், வீட்டில் இருக்கும்போது எப்படி போயிருக்கோம், இந்த இது பண்ணதுனால ஒருவேளை தப்பாக நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு நிறைய தாட்ஸ் வருது சார். ஆனால் வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க இருக்கிறதுனால தான் அந்த 90 நாட்கள் என்னால் இருக்க முடிஞ்சது. ஸோ மக்கள் என்னை சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் குறிப்பாக தேங்க்யூ ஸோ மச். நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஜேர்னியை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. லைவ் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணிதாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து அம்மா, அக்கா அவங்க தான் கூடவே இருந்தாங்க. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ. நான் முதல்ல அந்த வீட்டுக்கு போகும்போது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்த ஒரு அழகான வீடு, ஒரு கட்டடமாக கொடுத்தோம். ஆனால் இந்த 106 நாள் கழித்து இந்த வீட்டில் லைட்லாம் அமர்த்திட்டு வீட்டை பூட்டிட்டு வரும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை சார், நான் யூஸ்வலாக ரொம்ப எமோஷன் ஆகிற ஒரு பர்சன் தான். அதாவது நான் எந்த நிலைக்கு ஆகிட்டேன்னா என்ன எமோஷன் வருதுன்னே தெரில. ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. மேபி ஆடியன்ஸுக்கு அது பார்க்க ஷோவாக இருந்திருக்கலாம், பட் எனக்கு அது லைஃப்பில் சார் 105 நாள் என்னோடய லைஃப் அங்கே தான் இருந்துச்சு. அவங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் தான் ஃபேமிலி, அந்த மாதிரி தான் இருந்தேன். பிக் பாஸ் வாய்ஸ் அவ்வளோதான். சீசன் 9 பிக் பாஸ் நான் கடைசி அந்த லைட் பார்க்கும்போது அந்த வீட்டில் திருப்பி அவரோடு நாங்கள் பேச மாட்டோன்ற அந்த ரியலைசேஷன் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சார். ஃபிசிக்கலாகவே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான்ல, இதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு போக போகிறோம். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியை பார்க்க போகணும் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டன். இன்னொரு தடவை காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஃபேர்வெல் முடிச்சுட்டு இந்த காலேஜை திருப்பி பார்த்துட்டு போகிற மாதிரி, எப்படா திருப்பி வருவோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸுக்கு திரும்பி ஓடி வரணுன்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு இருந்துச்சு சார். நன்றி. திவ்யா?
எல்லாமே லைட் அப்படி ஆஃப் பண்ண மாட்டாங்க. நேற்று டோட்டல் லைட்டே ஆஃப் ஆகிடுச்சு. வெறும் அந்த 9 அண்ட் பிக் பாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் அப்படி பார்த்ததில்ல. அது பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருந்தது. அண்ட் அந்த வீடு அங்கே தான் சார் இருக்குது. பட் எல்லாமே மனசில் ரொம்ப மெமரியில் இன்ச் பை இன்ச் எல்லா இடமே எங்களுக்குள்ளே அப்படியே மெமரியில் எப்போவுமே இருக்கும் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் பாஸை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே. ஏதாவது ஒரு ப்ரொமோஷனில் உள்ளே போய் பாஸோட வாய்ஸை லைவாக கேட்டுற மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்குது சார். கண்டிப்பாக நன்றி. அங்கே போய் பார்க்குறப்ப வெறும் வீடு செட் அப்படின்னு இருந்தப்போ வர்றப்போ எங்களோட நினைவுகள் எல்லாரோட நினைவுகளாகவே இருந்ததுன்னு நினைக்கிறப்ப அது ஒரு மாதிரி ரொம்ப கலந்துட்டோம். இனி எப்போ எங்கே நினச்சி பார்த்தாலும் இது லிவிங் இல்லை, இங்கே 2 பேர் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம், இது எங்கே பண்ணியிருக்கோம், இது எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களோட நினைவுகளோடு வெளியே வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மக்களே. நன்றி. தேங்க்யூ மக்களே. பாரு ஒரு நிமிஷம். ஆனால் இனிமேல் இந்த வீடே கிடையாது இல்லை. இந்த வீடு உங்களோட முடிஞ்சு போச்சு. அது உங்களுக்கானது மட்டும்தான். அது இனிமேல் அந்த வீடு இருக்கிறதுனா அது உங்களுடைய நினைவுகளில் மட்டும்தான். நாங்கள் வெறும் கட்டடமாக கொடுத்தோம், அது ரொம்ப அழகான நினைவுகளை மாற்றி கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. உங்கள் ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்களா? ஆமாம் சார். எங்கே காமிங்க சார். ஏதோ அனிதா, மை பியூட்டிஃபுல் ஒய்ஃப். உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க சார். அப்பா வணக்கம் சார். அம்மா, அக்கா, பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. அண்ணா வந்திருக்கான். வணக்கம். எனக்கு அப்பா வந்திருக்காங்க. அப்பா, அம்மா, தன்யா, அக்கா, மாமா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். அண்ட் ப்ளஷர் டு ஹேவ் யூ இன் த ஷோ. சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவ்வளோ நாள் ஓட்டு போட்டு என்னை இந்த 3rd place வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த என்னோட ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும், சப்போர்ட்டர்ஸ்க்கும், ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் வீட்டுக்குள்ளே என்னை அவங்க பிரதராக பார்த்த, ஃப்ரெண்டாக பார்த்த, என்னை நம்பினேன், யார் என்ன சொன்னாலும் என்னை நம்பினேன் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களால தான் என்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு. அண்ட் இதெல்லாம் நான் உள்ள இங்கே என்னன்னே தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப பாசமாக என் மேலே இருக்க பாசத்தினால உங்களுக்கு வலிச்சாலும் யூ கைஸ் ஹெல்ட் இட் டுகெதர். விக்கல்ஸ் டீம், ஸ்ரீராம் மாதிரி என்னோட பல ஃப்ரெண்ட்ஸ், சோஜா, அனிதா, நீ கண்டிப்பாக அப்பா அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்ப. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தங்கம். ஐ எம் பிளஸ்ட் டு ஹாவ் யூ கைஸ் ஆல். அண்ட் பிக் பாஸுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் எவர் வழிகாட்டி அவர் தான் என்னோட லைஃப்பில், கலை உலகத்தில். ஸோ தேங்க்யூ. அண்ட் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. யூ ஹவ் பின் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் கைண்ட் டு மீ சார். தேங்க்யூ சார். நிறையா பேசியிருக்கேன். சில வேர்ட்ஸ் நான் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுறேன். பட் சில நல்ல வார்த்தைகள் பேசியிருக்கேன். நிறைய உறவுகள் சம்பாதிச்சிருக்கேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து பெருமைப்பட்ட முதல் இடம் பிக் பாஸ் தான். ஸோ இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணும் சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். வெரி ஹாப்பி சார். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். We are also very happy, Vikram. Thank you, sir. To have you in the show. Thank you, Thanks, sir. Lord. Thank you. Thank you, sir. All the best, Divya. Divya? படபடப்பா இருக்கா? இல்லைண்ணே, யாருக்கு படபடப்பா இருக்கு? உங்களுக்கு படபடப்பா இருக்கா? நேற்று ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டுங்களே, ஏதோ ஒன்று பண்ணுதாமா? யூ நீட் அ பிரேக்? ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். யாருன்னு பார்த்துடலாமா? திவ்யா, சபரி, இவங்க 2 பேரோட ஹார்ட் பீட்டும் கையில் கேட்குது எனக்கு. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சொல்லுவேன். நான் பல்ஸ் பார்த்து சொல்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி எனக்கே படபடன்னு இருக்கு. நான் ஒரு தத்துவம் மட்டும் சொல்லிக்கிட்டுமா? இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை எனக்கு. என்ன சபரி, நீ ஒன்றை சொல்லலாம். நான் நிறைய நேரம் பேசுவேன். நானே பேசுகிறேன். இந்த வீட்டில் நீங்கள்
எனக்கு டென்ஷன் ஆகுது சார் அந்த மியூசிக்கே. ஓகே சார் அந்த மியூசிக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார், படபடப்பாக இருக்கு சார், இது வேறு பயமுறுத்துது. இந்த வீட்டில் நீங்கள் எத்தனை விதமான மனிதர்களை பார்த்தீங்களோ, எத்தனை விதமான உணர்வுகளை பார்த்தீங்களோ, அது அத்தனையும் நிஜம். அந்த மனிதர்கள் தான், அவர்களை போன்ற மனிதர்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. இதுதான் இந்த ஷோலேருந்து நான் எடுத்துக்கிற என்னோட டேக்கவே. நம்ம எல்லாருக்கும் அதுதான் நினைக்கிறேன் இல்லையா? இந்த பிக் பாஸ் சீசன் 9க்காக அள்ளும் பகலுமா உழைத்து விமர்சனம் பண்ணி, ட்ரால் பண்ணி, கருத்து சொல்லி, விவாதம் பண்ணி, நேசித்து, அதுக்காக ட்வீட் பண்ணி, சப்போர்ட் போட்டு, சண்டையை போட்டு, இப்படி நிறையா வேலையை பார்த்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு தொழில் ரகசியம், இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நல்ல விதமாக பேசக்கூட கேட்குறது 4 பேர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரால் பண்ணும்போது அதை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் கீப் டூயிங் இட். நான் அடுத்த சீசனுக்கு வரேன், இதை இன்னும் நல்லாவே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட், நன்றி. த பிக் பாஸ் சீசன் 9, த வின்னர் இஸ், சார் மியூசிக் போடுங்க சார். த வின்னர் இஸ், சரி சார் என்றீங்களா? ஓகே, சே 3, 2, 1, த வின்னர் இஸ் திவ்யா.